சோளக்காட்டு பொம்மையா இருந்து இந்த குதி குதியா அடியாப்பா கண்ணை பாரு சொன்ன ஆந்த கண் குதி பொறுமை ரொம்ப கோபப்படாத வாயின்றா வர வேண்டும் வாயின்றா வலதுபுறம் வர வேண்டும் போயின்றா இடதுபுறம் வர வேண்டும் ஓன்னா இடதுபுறமா வந்துட்டுங்க அஜாக்கிரதை விட்டு மகா ஜாக்கிரதை கேட்கணும் அப்படியே விட்டுங்க என் பழம் தெரியாத விளையாடுறேன் உன் பழத்தை நான் பார்க்க முடியாது சாமி முஸ்லிமா ஆத்துக்குது இல்ல இன்னும் நாட்டு நாடு மகாநாடு மகாநாடு இந்த நாட்டுடைய வேலை என்ன நாட்டு பேர் தெரியாம இந்த புடுத்து புடிச்சு ஆடுறீங்களே ஏய் குளுத்துறேன் கிளுத்துறேங்கிற வேலை ஜாலி நான் பேச்சு நாங்க சொல்ல பார்க்கலாம் நல்லா மோசமானவங்க அப்பெல்லாம் பேசவே மாட்டேன் நல்ல பையன் நல்ல போடாத மொள மொள மொளன்னு பேச விடு நாட்டுக்காடு மகாநாடு மகாநாடு இந்த நாட்டுடைய வேலை அப்பா ரெட்டிக்காடு ரெட்டி காட்டி வந்து வரக்கூடிய நானா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் பெரியோர் இந்த மாணவிகள் அல்ல அடுப்பல வந்திருக்காங்க கண்டிப்பாங்க காரணம் கூத்துட்டு இருக்கிறாங்க எங்க தாத்தாவுக்கு பாட்டிக்கு உங்க தாத்தாவுக்கு பாட்டிக்குமா அதுவே தாத்தா பாட்டி தான் இன்னும் பாண்டு மகாராஜா பட்டவன் அவர் செத்து நற்கதியும் அடையவில்லை நரகத்துக்கும் போகவில்லை ஆமா சரிங்க ஒரு ஆலாமலை விஷயத்துல தலை கீழே காடு மேல வவ்வாடு வடிவத்திலே தொய்யூடு இருந்தாலும் பாண்டு மகாராஜன் சரிங்க அப்ப அந்த வழியா நாரத மகாமணி போறாரு அப்பா நாரதா இந்த பாண்டு மகாராஜன் செத்தும் நான் நற்கதி அடையவில்லை அதனால என் மூத்த மகன் தர்மகட்ட சொல்லி ராஜசுய யாகத்தை செய்ய சொல்லு அப்பதான் இருக்கு நற்கதி அப்படி சொன்னாங்க பாண்டு மகாராஜன் சரிங்க இந்த நாரத வந்து சொன்ன உடனே இந்த 5 பட்ச பாண்டவர்களும் இந்த தாய் தந்தைக்கு ராஜசுய யாகத்தை செஞ்சாங்க அப்படி யாகத்தை செய்தபடினால இந்த 18 நாள் ஜவராய் போகிறதுல இந்த 5 பட்ச பாண்டவருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது தாய் சேர்ந்த கோயிலும் இல்ல தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல ஒரு தாய் தோப்ப ஆமா கதை திருடிட்டுலாம் போக மாட்டோம் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன் ஏன்னா ஒரு தாய் தந்தையும் நீ நாசமா போனா கண்டிப்பா போயிடணும் ஏன்னா ஒரு தாயாகப்பட்டவை இந்த பூமி மட 10 மாசம் கொஞ்சம் பொறுமைமா 10 மாசம் பிடிச்சு பேசுறாருல 300 நாள் இந்த அங்கத்துல ஒரு சார் அங்கத்துல நம்ம தாயை சுமக்கிறாங்க கனமாக்குறாங்க கொடுக்குறாங்களா ஏசமா கண்டிப்பா இல்லைங்க இல்ல கீழே வைக்கிறாங்களா கண்டிப்பா கிடையாது அப்படியாப்பட்ட தாய் பெருமாயம் இன்னும் பெரியம்மா அவர்களும் இந்த மதிப்புக்குரிய நீங்களே சிலம்பக்கவுண்டர் அவங்க மாண்டு மடிந்து சாதிப்பாதம் ஜெயிப்பதற்கு காரணமாக அவர் ஆண் மக்களும் பெண் மக்களும் பேர குழந்தையும் இதோட 3 ஆண்டு காலமாக 3ஆம் ஆண்டு வெற்றி படைப்பாங்க ஆமா தாய் தண்ணி வணங்குறாங்க கண்டிப்பாங்க அதனால இந்த பெரியவனுடைய எப்படி பேர் மகனும் பொண்ணு போனவங்க பெற்று பெரிய ஆகி என் மேசேரி வதனாளி மகிழ்ச்சி மழை வேண்டும் ஏன்னா பார்க்காத சொல்லலாம் பார்க்கலாமா பழங்கொண்ட ராமாயணத்துல பார்க்காத பார்க்கலாம் பழங்கொண்ட ராமாயணத்துல கேட்காதா கேட்கலாமா கீர்த்தி பெற்ற ராமாயணத்துல கீர்த்தி பெற்ற ராமாயணத்துல ஆமா சரிங்க ஏன்னா ஒரு கதை சொன்னாதான் ஆமாங்க அவங்க போய் சேரவங்க கிட்ட கண்டிப்பா இந்த சொல்லியிருந்தேன் அது
காலத்துக்கு மாத்திட்டாங்க. அதனால இன்று வெற்றில நாடகம் சத்திய அர்ஜுனரா சந்திரமதி அம்மன் வேலைப்பாகும். ஓ சக்தி ஹரிச்சந்திரா அல்லையன் சந்திரமதி வேலைப்பாகம். சரிங்க. இந்த நாடகத்துல நான் யாரு? நாங்கள் யாரு? என் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் விட்டாதான் என்ன? இவ்வளவு கோவக்குடியோட வந்திருக்கீங்களே. நான் சொல்லி கொண்டு வர வந்தோம். அஜாக்கிரதை விட்டு மகா சாக்கிரதையே கேட்கணும். கேக்குறேங்க, ஒரு 2 நிமிஷம் இருங்க. வச்சுக்கிட்டோம் புடிங்கிச்சு கொஞ்ச நாள் பல்லு பல்ல கண்டிருக்கும். தரக்கூடிய என் பேருவா விஸ்வாபுத்தர். ஓ சோதிநாட்டு ஆண்டவர்களே விஸ்வாமித்திரர் முன்னாடி போச்சு. எத்தனாயிரம் கூட்டாளி போய் பணவர கோவத்தோட இந்த விஸ்வாமித்திரர் சொல்றீங்களா? விஸ்வாபுத்தர் கௌசிகரா இருந்தாலும் நான் எப்படி பிறந்தவன்? நான் யாரால பிறக்கப்பட்டவன்? யாரால பிறக்கப்பட்டவன்? காவிகளுக்கும் கனகவலிக்கு பிறந்த கனகவலிக்கு பிறந்த விஸ்வாபுத்தர். ஓ கௌசிகர் நாடோ சோதி நாடு. நாடோ சோதி நாடு. சாமி இப்படி சோதி நாடு கௌசிகர் விஸ்வாமித்திரர் சொல்றீங்க. ஏன் சாமி உங்களுக்கு ஒரு ஆகார கோபம்? பயங்கரமான கோபக்காரர் மச்சான். ஒரு நாடாளு அரசனுக்கு மணிமகடம் தங்க செங்கோல் கோட்டு அங்கு வஸ்திரம் இருக்கணும். படப்பாடெல்லாம் இருக்கணும். நீங்க முனிவரா இருக்க காரணம் என்ன? இருக்குதா சுவாமி? கோவப்படாத சாமி, பிரசர் மீறி போயிரும். மாத்திரை எடுத்து வந்துக்கிறீங்களா? நான் ஆசா மரம்டா தம்பி. நான் புளிய மரம் சாமி. மூணு முடிக்கல வா நில்லு. அப்படி அப்படி சோதி நாட்டி ஆடி வரக்கூடிய ஒரு அரச பரம்பரையில் பிறந்த ஒரு நாடாளு மன்னன். நாடாளு மன்னன் காவியோட இருக்கு. ஒரு நாள் ஒரு தினத்துல எழுது ஒரு அத்தியாவசியம் எடுத்து வடகோரிக்கான வேட்டைக்கு போனேன். அப்படி வேட்டைக்கு போகும்போது என் ஒரு அத்தியாவசியம் அடைக்கும் பசி தனிதாகும். சரிங்க. அந்த நடுவில் உட்காந்துட்டாங்களே. அப்ப உள்ள வனம் சென்றேன். உள்ள வனத்துல ஒரு சின்ன பரணசாலை. அந்த பரணசாலைக்கு அருகிலே ஒரு கெழுட்டு பையன் வதிஷ்ட மகாமணிவர். அவன் போய் கேட்டேன், எப்படி கேட்டீங்க? நான் ஒரு அத்தியாவசியம் அழைத்து வேட்டைக்கு வந்தேன். எல்லாத்துக்கும் பசி தண்ணி தாகும், என்ன செய்வது? இதை சார்ந்தா கொண்டு வந்து கேட்டேன். அதுக்கு சொல்றான் அந்த வதிஷ்டர், ஒரு அக்குரான் சேனை என்ன 10,000 அக்குரான் சேனை நடத்தி வந்தாலும் நான் சோறு போடுற கூட்டி வாங்குறானே. 10,000 அக்குரான் சேனை கூட்டு தான் நான் அண்ணன் இறங்குறாரு. என்ன ஒரு அக்குரான் சேனை கொண்டு போய் இப்படி அமர வைத்தேன். சரிங்க. அந்த வதிஷ்ட மகாமணிவர் காவிரியான் பிரசவ வரவழைத்து கந்த பழப்பதா தேடு தினமாவு குப்பு குப்பு குப்புன்னு கொட்டுதே. குப்பு 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 கொட்டுது. ஆமா ஆமா ஆமா. சாப்பிட்டு பசி தண்ணி நாங்க தெரிஞ்சிச்சு. சரிங்க. அதுல ஒரு புடி சாதம் அள்ளிக்கிட்டு என் நாட்டுக்கு வந்தேன். ஒரு புடி சாதம் நாட்டுக்கு வந்துட்டீங்க? என் கூட்டுக்காரி. ஓ, தன் மனைவிக்கு. எங்க கூட்டுக்காரி அந்த சாதத்தை சாப்பிட்ட உடனே, சாமி இந்த பிரபஞ்சத்திலே எந்த பெண்ணுமே இப்படியாப்பட்ட சாதம் செய்ய முடியாது. ஓ, இந்த சாப்பாடு யார் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டேன். சரிங்க. வதிஷ்ட மகாபலியுடைய காமதேவி பசு கொடுத்துச்சுன்னு. சாமி அவன் இருப்பது ஒருத்தன் நம்மளது ஒரு அச்சோடு எனக்குது. போய் இந்த காமதேவி பசுவை களவாடிட்டு வந்துரு, திருடிட்டு வந்துரு. டேய் நான் திருடனா களவாணிக்கிட்டேன் அப்படி சொல்ல உடனே என் மனைவி வார்த்தை கேட்டு புறப்பட்டுனா காணகம். ஆமா, காணகம் போன உடனே இந்த காமதேவி பசு பரணசாலை அருகில் இருக்குது. பரணசாலை அருகில் இருக்குது. ஆமா. சரிங்க. படப்பட பண்ணது காமதேவி பசு முடிஞ்சது ஒன்றோ
யாசாமி என்ன பண்ண காமதேவன் பசுபதி வந்த உடனே என்ன ஒரே ஒரு சேனைகளையும் அதான் செய்து விட்டு மீண்டும் அங்கேயே போயிடுச்சு. சாமி அடிச்சு துணிச்ச கண்டிட்டு போயிடுச்சு. ஆமா சரிங்க மீண்டும் அவங்ககிட்டயே போறேன் நானு. திருப்பியும் போறேன் அவங்ககிட்டயே. வேற வழி என்ன கண்டதும் துரத்துறான்டா. கண்டவன்னு துரத்துறான். ஏன்டா மாடு திருடி வக்கால ஓடி இங்க இருக்கா வந்து பேசுறானே. ஏன் பாசே? ஏய் யாசாமி காரியத்துக்கு கலந்த கால கட்டணுமா? ஆமாங்க காரியத்துக்கு கலந்த கால கட்டணும். சொல்றது மட்டும் ஒண்ணுங்க. அப்படியே வந்துடுறேன். அதனால சாமி இப்படியாப்பட்ட அந்த காமதேவன் பசு பெருவிடம் பண்ண என்ன செய்யணும்? என்ன பண்ணு அப்படியே என்ன? டேய் இந்த காமதேவன் பெருவிடம்னா பெருத்த வேலை செய்ய வேண்டும். அந்த ஏகத்த மூலமாக இந்த காமதேவன் பசு பெற முடியும்னு சொன்னா அதுக்குள்ளேயே ஆணிமத்து கூட்ட அங்க வஸ்திரம் கையில தாங்கிறதுக்கு தங்க செம்பு எல்லாம் கழட்டி வைத்து விட்டு இந்த காவி உடை அணிந்து ஓ மரஹர மகாதேவா தில்லை நைனா திருவரும் தகனா என்று தபாவளத்திலே உட்காந்து அந்த கெழுத்து பேர் என்ன ஒரு காமதேவன் பசு. ஒரு காமதேவன் பசு. இன்னைக்கு என்கிட்ட 1000 காமதேவன் பசு இருக்கு. 1000 காமதேவன் பசு இருக்குது. ஆமா அப்படி நான் ஏகம் செய்த அப்படினாலே தேவரெல்லாம் விசுவாசமா இருந்த அப்படினாலே எனக்கு விசுவாமித்தர். ஆமா கௌசிகர். டேய் சுவாமி என்ன கையில லிகிதம் வந்திருக்குதுங்க. படி படிச்சு பாரு. அதாவது தேவலோகத்துல இருந்து வந்திருக்கு சாமி. அமராவி பொன்னோகத்திலே 30 கோடி தேவர்களும் 44 சிவர்களும் விசிமார்களும் தேவ சபை கொடுப்பது வழக்கமாக கண்டிப்பா பர நானும் ஒரு ஆள்னு எனக்கு நிரூபம் கொடுத்தாரு. அவங்களுக்கு மண்டியில மூளையில சாமி. டேய் காலங்கள் இல்லை. ஆமா அமராவதி பொன்னோகம் போக வேண்டும். அந்த தேவ சபையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். என்ன நடக்குது?